ஒரு ராம்கி சார் சொன்னதுல பல விஷயங்கள் நுட்பமான இடமா இருக்குது இல்லையா? அப்போ அவர் வந்து சசிகலா ஃபேக்டர் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, தாவேகாவினுடைய நிலைப்பாடு சொல்றாரு, காங்கிரஸ் பாஜகவினுடைய ஸ்டாண்ட் எல்லாமே எல்லாத்தையும் அலசி பேசுறாரு. இப்போ நான் கேட்கறது, இங்க தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கை நிரூபிக்கிறது ஆட்சியில் வர்றதுக்கான ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு இல்லையா? அது மனோ தங்கராஜினுடைய நிலைப்பாட்டிலிருந்து எல்லாத்துலேயுமே இருக்குல்ல. அது இப்போ இந்த இடத்துட்ட யாருடைய செல்வாக்கு நல்லா இருக்கு? இது ரொம்ப கொஞ்சோண்டு ஒரு செகண்ட் வரலாற்றை பின்னாடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் வந்து இதே தென் மாவட்டம் வந்து அதிமுக கிட்டத்தட்ட கோட்டைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த கடந்த 3 தேர்தல், 2 எம்பி தேர்தல், 1 எம்எல்ஏ தேர்தலில் பார்த்தீங்கன்னா 19, 24, 19 தேனி மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது அந்த கூட்டணியில் ஒரு எம்பி தேர்தலில். அது வந்து பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல். அதேமாதிரி 24 அந்த ஒன்றும் இப்போ வந்துருச்சு திமுகவுக்கு. அப்போ எல்லா தொகுதியும் திமுகவுக்கு வந்துருச்சு அப்போ பாராளுமன்ற தேர்தல்லாம். சரி, அடுத்தது 21 சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி தான். 24 தான் பிரிஞ்சிருந்தாங்க. 21 மதுரைக்கு அப்புறம் 17 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. அதான் முக்கியமான. இப்போ நம்ம இந்த 17 ரீட்டைன் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறதான் என்னுடைய கொஸ்டின். அவ்வளோதான். 17 பெரும்பகுதியான தொகுதியை வந்து அவங்க இழந்துருவாங்கன்றது என்னுடைய இது. அதுக்கான இது புள்ளி வரத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னு நீங்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்களா, அவங்களே இழப்பாங்க. இவர் சொன்னதில் பலவாய் சுந்தரத்தில், இவர் இதில் சொன்னதில் ஆர்பி உதயகுமார், சொல்லிடுறேன், செல்லூர் ராஜிலிருந்து, ராஜ்யத்திலிருந்து நிறைய பேர் நிற்கிறாங்க இல்லையா? நிச்சயமா இந்த 17 பிஜேபியும் காந்தி ஜெயிச்ச தொகுதியும் இருக்குது. மற்ற அதிமுக மேக்சிமம் இருக்குது. அதில் நீ ஒரு சொன்னபடி மதுரையில் 5 திமுக 5, இதில் 5, நீங்கள் சொன்னவங்களாம் அந்த 5 தான் வர்றாங்க. ஆனால் என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வட தமிழ்நாட்டோட ஒப்பிடணும். என்ன காரணம்னா, எடப்பாடி வந்து கடைசி நிமிஷத்தில் அந்த 10.5 இடஒதுக்கீட்டை வந்து வன்னியர்களுக்கு அறிவிக்கிறாரு. அது பின்னாடி வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுது. ஆனால் அதனுடைய எஃபெக்ட் வந்து தென் மாவட்டத்தில் வந்து நெகட்டிவாக போயிடுது. தென் மாவட்டத்தில் அதிமுகங்கிறது வந்து கிட்டத்தட்ட எரோட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நான் தைரியமாக யூஸ் பண்ணுறேன். அது வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை கொடுத்துருச்சு. அது மீறி தான் இந்த 5 தொகுதி, இந்த 17 தொகுதியும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இப்போ புதுக்கோட்டையிலேருந்து தாண்டி மதுரையிலேருந்து ஆரம்பித்து உள்ள 17 தொகுதி பேர் கூட என்னால் சொல்ல முடியும். அந்த விஷயத்தை வச்சுங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாராளுமன்ற தேர்தலே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக போதா இல்லையா? அதுதான் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்வர் ஸ்டாலின் வந்து 21 வச்ச அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் வைக்காமல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு வச்சுட்டாரு. இங்கே தான் நீங்கள் வந்து இந்த 17 தொகுதியும் திருப்பி ஏடிஎம்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை அதிகமான 17 தொகுதியில் பெரும்பாலான தொகுதி கிடைக்காது அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. நீங்கள் நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து டெல்டாவிலேருந்து இங்கேருந்து புறப்பட்டு நீங்கள் புதுக்கோட்டை வழியாக மதுரை அப் டு கன்னியாகுமரி வர, சார் சொன்ன கன்னியாகுமரியில் உள்ள ஃபேக்டர்லாம் உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி இப்போ பாருங்கள், இப்போ இந்த மசோதா வர்றது, இப்போ இன்றைக்கி வாக்கெடுக்கிற அந்த மசோதா இருக்கிறது வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நேற்றே அது பெரிய விஷயமாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிறத வந்து ஃபைட்டை வந்து உறுதிப்படுத்திட்டார். இதை வந்து நீங்கள் ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து பொதுவாக இதுவரை இந்த விஷயத்தை டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் ஆதரிச்சிட்டாரு. அப்போ இது வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு சவுத்து இந்த இவங்க எம்பியே இல்லாமல் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நெகட்டிவ். நமக்கு பெண்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் எல்லாரும் தமிழ்நாட்டில். சார், இது நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருந்தும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து கடந்த 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு. நான் கேட்குறது, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது களத்தினுடைய சூழல் இருக்கு இல்லையா? அங்கே வந்து சமூக வாக்குகள், கட்சிகளினுடைய பெரும்பான்மை வாக்குகள், கட்சியினுடைய முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து தானே அதை டிசைட் பண்ணுவாங்க. இல்ல அந்த இடத்துல தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற கால்குலேஷன் சரியாகும். அப்போ அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறதுனால தான் அவளை திருப்பி அதை வச்சுட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலாவை ஆயிடுச்சு. இப்போ அது வந்து நெரேட்டிவ் செட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது உண்மையாங்கிற அளவுக்கு இந்த மசோதா வந்தது இதாகிடுச்சு. இன்னும் கூடுதலாக ஒரு தகவலை மட்டும் பழசில் சொல்கிறேன். அந்த 10.5 அதிமுக தேர்தல் அறிக்கையிலையோ பிஜேபி தேர்தல் அறிக்கையிலையோ சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதை வந்து கைவிட்டாங்க. இப்போ கைவிட்டாலும் அப்போ ஒன்று இங்கே நெகட்டிவ் ஆகணும், அல்லது அங்கே அவங்க ஆதரிக்கணும். அவங்க ஏற்கனவே அதை வந்து வெறுத்து போய் அந்த விஷயத்துலேருந்து வெளில வந்துட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே அந்த பக்கம் இருந்தவர் இப்போ இந்த பக்கம் இருக்குது. அதாவது எந்த பக்கமும் இல்லை, தனியாக இருக்கார். அப்போ அந்த ஓட்டு யார்கிட்ட இருந்து பிரிக்க போகிறாரு? ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து உள்ள ஓட்டை தான் அவர் பிரித்து வெளில எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி இவர் சொல்லிட்டாரு சசிகலா மேட்டர். அதனால் அதில் நான் போகல. தேமுதிக அங்கே இருந்தது இப்போ இங்கே வந்திருக்கு. போன தடவை எம்பி தேர்தலில் அதிமுக இருந்தது வந்து இப்போ வந்து இங்கே திமுக பக்கம் வந்துருச்சு. அப்போ அந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் திமுக கொடுக்கணும். அது போக நீங்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் விஷயத்தை சொல்லிட்டாரு, அதனால் நான் அதில் போகல. திருப்பரங்குன்ற விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா அது எடுபடவே எடுபடாதுங்கிறதுனால தான்
தொகுதி பிரித்து கொடுக்குறதுல எடப்பாடி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பிஜேபி கொடுத்த 27 சீட்லையும் எப்படி கொடுக்கணுங்கிறத அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு. அது வந்து 4ஆம் தேதி காலையில் நமக்கு தெரியும். புரியுது. நீங்க ஒரு கால்குலேஷன் வைக்கிறீங்க இல்லையா, ஒரு சசிகலா ஃபேக்டர் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் காண்பிக்கும் பொழுது அந்த இடத்துல டிடிவி தினகரனால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா? அதை இவர் நம்ம ராம்கி சொன்னதை நான் அப்படியே வரவேற்கிறேன். அவர் மட்டும்தான் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி உள்ளவங்க யாருமே வரல. குறிப்பாக அந்த கடம்பூரில் அவர் பேர் என்ன சார்? அவர் இல்லை இன்னொருத்தர், அவர் ராஜா கடம்பூர் ராஜு இல்லை கோயில்பட்டியில் ஏஎம்கே ஆதரவாளர், முக்கியமான ஆதரவு. அவரை நம்பி தான் கோயில்பட்டியில் போய் இவர் நின்னார். அந்த ராஜாங்கிறவர் இப்போ இந்த பக்கம் திமுக பக்கமே வந்துட்டார். அப்போ அவருக்கு வந்து அந்த டோட்டலாக தினகரன் சாருக்கு வந்துக்கு மதுரைக்கு அப்புறம் பெரிய வாய்ப்பே கிடையாது. டெல்டா பக்கம்னு சொல்கிறாங்க. டெல்டாவில் அவர் எப்போதுமே இருந்ததில்லை. அவர் பிறந்த பக்கம் இருந்திருக்கலாம் ஒழிய இங்கே எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதில் நல்ல ஊர்ன இடம் தான் அது. அதனால் அவருக்கான வாய்ப்பு வந்து அவர் வந்துட்டார். அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் வந்திருக்காரு. என்டிஏ கூட்டணியில் அவர் வந்திருக்காரு. அதிமுக வந்து ஆதரிக்கிறது வந்து ஒரு ஒரு மேம்போக்கான விஷயமாக தான் பார்க்கணுமே ஒழிய அதுக்கு மேலே ஆழமாக பார்க்க முடியாது. அந்த 2 ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இப்போ தென் தமிழ்நாட்டில் ஒன்லி ஏடிஎம்கே ஓட்டு எவ்வளோ இருக்கோ அந்த பர்சன்டேஜ் தான் உழுவும். அதை தாண்டி ஒன்றுமே உழுவாது. கன்னியாகுமரியை பொறுத்தவரை பிஜேபி கொஞ்சம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவ்வளோதான் சார் இந்த பொருள் முக்கியமாக. அதில் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, இதில் திமுக ஆட்சியில் நடந்த அந்த மதுரையினுடைய அந்த ஊழல் விவகாரம் சம்பந்தமான அந்த மேயர் விஷயம், அதுவும் ஃபேக்ட் கிரியேட் பண்ணலையா? நான் அதுதான் ஒரு ராம்கி சார்ட்ட கேட்கும்பொழுது சொல்றாரு, திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரிய அளவுக்கு அவங்க எடுப்பதே திமுக மேலான அந்த அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது தேர்தலுக்குள்ள ஈடுபடும்ல சார். எப்போதுமே தமிழ்நாட்டில் வந்து இது ஊழல்ங்கிற விஷயம் பேசுவோம். ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு எலெக்ஷனில் இப்போ இது பண்ணுச்சா அப்படின்னா, ஒரே ஒரு எலெக்ஷன் 91 to 95 இருந்தப்போ ஜெயலலிதா மேலே பிரச்சனை வந்தப்போ லைட்டாக தான் வந்துச்சு. அப்போயுமே 96 வந்து திமுக ஓஹோலாம் ஜெயிக்க கிடையாது. அதனால் இந்த இம்பேக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதை பற்றி இப்போ மக்கள் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் மதுரை மேயர் அந்த விஷயம்லாம் இருந்துச்சு, நான் எதுவும் மறுக்கலை. அதுக்கான ஓட்டு குறையுங்கிறதும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அந்த தொகுதியிலே ரிசல்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. திமுகவுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அதில் இப்போ விஜயோட ஃபேக்டர் எப்படி சார் இருக்கு? இந்த இப்போ இதுலேயும் ராம்கி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழ்நாட்டில் இப்போ நான் நம்ம இதில் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். சென்னையில் வந்து 16 தொகுதி ப்ளஸ் சென்னையை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட மதுராந்தகம் வர சென்னை இந்த 16ஐயும் சேர்த்துக்கினா 35 தொகுதி. 35லையும் கிட்டத்தட்ட வந்து டிவிக்கு தாவேக்க வந்து செகண்ட் பிளேஸில் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஏடிஎம்கேக்கு பெரிய செட்பேக் இருக்குது, பிஜேபி கூட்டணிக்கு பயங்கரமான செட்பேக் இருக்குது, டெபாசிட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை மனசில் வச்சுக்க. இது அப்படியே நீங்கள் தென் தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா இப்படி கிடையாது. அங்கே வந்து ராம்கி சொன்னதை நான் அப்படியே என்டாஸ் பண்ணுறேன். முழுக்க 10,000 20,000 ஓட்டு பொதுவாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். 10,000 ப்ளஸ் தான், அது எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. அவ்வளோ ஓட்டு தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேக்கா வாங்க முடியும். மதுரைக்கு அப்புறம் அவர் திருநெல்வேலி போனப்போ கூட்டத்தை காமிச்சார ஒழிய முதல் முறையாக நான் சொல்கிறேன் இங்கே அதில் வந்து பாதி வந்து அவங்க கரெக்டாக அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க, மிச்சம் பாதி பேர் அரேஞ்சு கூட்டங்கிறத நான் வந்து அடித்து பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு தகவலோடு சொல்கிறேன் இந்த விஷயத்தை. அப்போ தான் அதனால தான் அவங்க வந்து ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் கேன்சல் பண்ணி கரெக்டாக அவர் வந்து அந்த க்ரௌடை வந்து கொண்டுறதுக்கான வாய்ப்பை கொண்டு நான் அந்த இடத்துல தான் கேள்வி. இப்போ திருநெல்வேலியில் விஜய் போகிறப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் வருது. இன்னொரு விஷயம், அந்த தென் மாவட்டங்களை மையமாக வைத்தான் அமித்ஷாவும் அந்த போய் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கிறார். நயனா நாயந்தனுடைய அந்த யாத்திரை நடந்திருக்குது. நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல எப்படி திமுகவில் ஸ்கோர் பண்ண முடியும்? எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்களோ இல்லையா சார்? இப்போ நாகர்கோயிலில் நேற்று பேசினப்போ இப்போ இது பண்ண வந்த இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ கூட ரோட் ஷோ தான் போனார், அவர் பேசலை. இப்போ நாளைக்கு தான் கோயம்புத்தூரில் பேச போகிறதா சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து தமிழ்நாடை வந்து கைவிட்டுட்டாங்க. என்னை பொறுத்தவரை ஏடிஎம்கே என்ன வருதோ அதை பொறுத்து என்ன ரிசல்ட்டோ அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதனால் அமித்ஷா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 நாளில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் முன்னாடி வந்து அலைன்ஸை ஏற்படுத்தினதோட அவர் பங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பியூஷ் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அவரும் ஒரு 5 நாள் இருந்து பார்த்தாரு, அவரும் போயிட்டார். அதனால் இப்போக்கி பிஜேபியிலேருந்து பெரிய அளவுக்குலாம் யாரும் இனிமேல் 4 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு பிரைம் மினிஸ்டரோட அது முடிஞ்சிடும் கதை. முழுக்க எடப்பாடியை நம்பி அவருக்கான ஓட்டு தான் உழுவ போகுது. அதனால அது அந்த இடத்துல எப்படி இந்த 17 ஏடிஎம்கே 21 ஜெயிச்ச 17 தொகுதியிலையும் அவ்வளோ ஈஸி கிடையாது. எத்தனை தொகுதி இல்லை, அதுதான் ஏன் எந்த புள்ளியில் அது ஈஸி இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான
அதிமுகவுடைய தலைவர்கள் அங்கதானே இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து எல்லாருமே எல்லா இருக்காங்க இடத்துலயும் அதிமுகவுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகா வந்து திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா பழனியில ஜெயிச்ச செந்தில தூக்கி இங்க போட்டாங்க. யாரு? பெரியசாமியோட பெரியசாமியோட பையனை தூக்கி. அப்ப அது வந்து டஃப் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமா போயிடுச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயிக்கிறது வந்து இருக்கு. அவரே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அண்ணா திமுக பிஜேபி இருந்தாலும் நீங்கள் என்ன விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சே பேசியிருக்காரு. அப்போ அவர் கூட்டணி வந்து பிஜேபி விரும்பலை. அவர் வந்து ஓப்பனில் பேசிட்டார் அவர். அதனாலேயே அது சிக்கல் அந்த தொகுதியெல்லாம். அதனால் இது நத்தத்தில் இந்த செல்வகுமார் போட்டதுனால நத்தம் விஸ்வநாதனுக்கு பெரிய டஃப். செல்வகுமாருங்கிறது அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி எதிர்த்து கூட அந்த வேட்பாளரை மாற்றணும்னு கூட சொன்னாங்க. அவர் திமுகவுக்கு வந்து ஆதரவில் நிற்கிறாரு. அவர் வந்து வெற்றி பெறது உறுதி. அதனால நத்தம் அந்த புள்ளியில எப்படி சொல்றீங்க? நத்தம் விஸ்வநாதன் நீண்ட காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அறியப்பட்ட முகம். அவர் எப்படி செல்வகுமார் வீழ்த்திடுவார்னு சொல்றீங்க? அதுதான் அங்க ஒரு சமுதாய ஓட்டு வந்து அந்த நத்தத்தில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வர திருச்சி வழியா ஃபுல்லா இருக்கு. அதனால தான் அவரை வந்து திமுக பக்கம் கூட்டணி இதில் வந்து அவர் நிற்கிறார். அதனால இது எல்லா அடிப்படையிலையும் இதெல்லாம் வந்து அபேண்டன் அண்ட் காசனா தான் முதல்வர் ஸ்டாலின் தூக்கி போட்டது. இது வந்து இவரும் சரி, அந்த கடம்பூர்லேயும் சொன்னதும் சரி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு திமுக கூட்டணிக்கு. அதனால் தேமுதிக வந்தது, கிருஷ்ணசாமி வெளியில் நிற்கிறது, சசிகலா அங்கே போய் நிற்கிறது, ஓபிஎஸ் இங்கே வந்தது, எல்லாமே தென் மாவட்டத்தில். இல்லை, கிருஷ்ணசாமியோடைய அந்த வாக்கு வங்கியை ஜான் பாண்டியனை வச்சு நிரப்ப முடியாது அதிமுக. அது இப்போ ஜான் பாண்டியனும் 2 பேரும் பிரிச்சுட்டாங்கன்னா அது ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் ஒன்றா இருந்து எல்லாமே இந்த பக்கம் இருந்தவங்க தானே அதிமுக கூட்டணியில். இப்போ இல்லை, அப்போ அதனுடைய விளைவு வந்து பாதிக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட். ரொம்ப சுருக்கம் சார், இதில் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை சார். தமிழ்நாட்டில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வர 24 என்னவோ 21 என்னவோ இந்த 75ல் எவ்வளவு தக்க வைக்க போகிறாங்க. அதாவது 21ல் அதிமுக கூட்டணி ஜெயிச்ச 21ல் எவ்வளவு தக்க 75ல் எவ்வளோ தக்க வைக்க போகிறாங்கன்ற மட்டும்தான் தேர்தல்.